சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். இன்னைக்கு என்ன சார் நம்ம வியூவர்ஸ்க்கு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்க. ஓகே. என்னன்னா, என்னென்ன வழிகள் இருக்குது நம்ம பணத்த டபுள் பண்ணணும். டபுள் பண்றதுக்கு. ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுலயும் ஸ்பெஷலா வந்து ஓகே. இன்னைக்கு கான்செப்ட்ல வந்து எஃப்டில போடுறவங்களுக்கு எஃப்டி அந்த அந்த அளவுக்கு கன்சர்வேட்டிவ். பிக்ஸட் டெபாசிட்ல மட்டும் இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல நம்பி இருப்பாங்க இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அவங்க கன்சர்வேட்டிவ்னா பணத்தையே அவங்க வந்து அந்த சேஃப்டிலயே நம்ம டபுள் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்றதும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. அத வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா எப்படி அச்சீவ் பண்ண போறோம்னு பார்க்க போறோமா சார்? ஆமாங்க. மியூச்சுவல் ஃபண்டுன்னு கேட்டீங்கன்னாவே பயப்படுவாங்க நெறைய பேர். ஓகேங்களா? ஆமா அதனால தான் சார். நான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வார்த்தைய சொல்லல. கான்செப்ட்ல ஃப்ளோல போகும்போது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி என்ன வழி என்னன்றது நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டுங்க. ஓகே அது சார். பாசிபிலிட்டி இருக்கா? இப்போதைக்கு பிக்ஸட் டெபாசிட் மைண்ட் செட்லயே இருக்கட்டும்ங்க. ஏன்னா பிக்ஸட் டெபாசிட் மைண்ட் செட். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்னாவே அந்த ஈக்விட்டி போர்ஷன் அவங்களுக்கு மைண்டுக்குள்ள வந்துரும். கரெக்ட் சார். ஆமா. சோ ஈக்விட்டிக்குள்ளயும் நம்ம வந்து அந்த டைரக்ட்டா போகாம ஓகே. எந்த ஒரு ஒரு கான்செப்ட்ல இந்த மாரி ஒரு ஒரு வழி இருக்கான்றத இன்னைக்கு பார்க்குறோங்க. ஓகே சார். ஓகே. ஓகே ஓகேங்களா? சார். எப்பயுமே டபுள்க்கு வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்து நம்ம முன்னாடி இருக்க வீடியோஸ்ல பேசியிருக்கோம். ரூல் ஓகே ஆஃப் சார். 72ன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஓகேங்களா? அதாவது ரூல் ஆஃப் 72னா என்னன்னா 72ல எவ்வளவு பெர்சன்டேஜ்ல நம்ம டிவைட் பண்றோமோ, என்ன பெர்சன்டேஜ் நம்ம வந்து பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருப்போம், இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல போட்டிருக்கோம்னா, அதுல என்ன வட்டி குடுக்குறாங்க இல்லைங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட். அத 72ல டிவைட் பண்ணோம்னா, அதுல வர ஆன்சர் வந்து அத்தனை வருஷத்துல நம்ம பணம் டபுள் ஆகுங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பிரேக் டவுன் போட்டிருக்கேன் பாருங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா ரூல் ஆஃப் 72 ஃபர்ஸ்ட் தெரியணுங்க. ஏன்னா அப்ப நம்ம டபுள் பத்தி பேசுறோம். பணத்தை டபுள் பண்றது பத்தி இதை ஒரு கிளாரிட்டி நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ ஓகே சார். சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்குங்க. 1% இன்ட்ரெஸ்ட் ரேட் வருதுன்னா 72 வருஷம் ஆகுங்க நம்ம பணம் டபுள் ஆகிறதுக்கு. அடேங்கப்பா. ஓகே சார். ஓகேங்களா? அப்போ ஓகே. எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி பேசணும்னா எஃப்டில ஒரு 6% கிடைக்குதுன்னு வச்சுப்போமே. ஓகே சார். 6%க்கு வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷம் ஆகும் நம்ம பணம் டபுள் ஆகிறதுக்குங்க. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா? ஒரு சில இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃப்டி குடுப்பாங்க. 8% கிடைக்கிற இடத்துக்கு போவாங்க இல்லைங்களா? அப்ப 8% கிடைச்சா 9 வருஷம் ஆகுங்க டபுள் ஆகறதுக்கு. ஓகே. இந்த என்பிஎஃப்சி அந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாம் சொல்றீங்க. ஆமா. ஓகே சார். ஓகேங்களா? ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்தா நமக்கு தெரியும். இப்ப நம்ம பேசுறோம் பாருங்க கான்செப்ட் கரெக்ட். 12% கிடைக்கும். கரெக்ட். அப்ப 6 வருஷத்துல டபுள் பண்ணலாம். ஆமா. ஆமா ஆனா இங்க சார். இருக்கிற பயமே இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி தானே. கண்டிப்பா சார். உண்மைதான் அதனால சார். இந்த மார்க்கெட் பக்கம் வரமாட்டாங்க. எனக்கு 6 வருஷத்துல கூட பணம் டபுள் வேண்டாம். எனக்கு 9 வருஷம் ஆகட்டும், 12 வருஷம் கூட ஆகட்டும் பரவாயில்ல என்னோட அப்படின்னு இருக்காங்க. பிரின்சிபல் மட்டும் அப்படியே இருந்துச்சா போதும்னு நினைக்கிறாங்க சார். ஆமா. அந்த மாரி இருக்காங்க இல்லைங்களா? ஆனா கரெக்ட். ரியாலிட்டில இன்னொன்னு என்னன்னா, இன்ஃப்ளேஷனும் நம்ம மறந்துடக்கூடாதுங்க. ஓகே. புரியுது சார். இன்ஃப்ளேஷனே வந்து கவர்ன்மெண்ட் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதே 6%ன்னு சொல்றாங்க. ஆனா இன் ரியாலிட்டில இப்ப நீங்க தெரியும். ரீசென்ட் டாபிக் எல்லாமே அந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் பேசுனாங்க. அது டபுள் டிஜிட்ல போயிடுச்சுங்க. 10, 12% போயிடுச்சு. கண்டிப்பா சார். எல்லாருக்குமே இன்ஃப்ளேஷன் அன்றாட வாழ்க்கையில பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அத கன்சிடர் பண்ண மாட்டேன்றாங்க சார். கரெக்ட்டுங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம வந்து இன்ஃப்ளேஷன நம்ம புரிஞ்சுக்கிறோம். அ நமக்கு வந்து வேற வழி கிடையாதுங்க. ஆனா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மார்க்கெட்னா தெரியாது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா தெரியாது. அதுல ரிஸ்க் வேணாம். எங்க நான் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆசைப்பட்டு, அந்த முதல் பிரின்சிபலுக்கும் ஏதாவது டவுன் ஆச்சுன்னா என்னால இந்த வாலட்டிலிட்டிலாம் தாங்க முடியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எதுவுமே தெரியாது. மியூச்சுவல் ஃபண்ட் அந்த ஈக்விட்டிய பத்திலாம் தெரியணும். பிக்ஸட் டெபாசிட்ல போறவங்களுக்கு அவங்களுக்கு வேற வழி கிடையாதுங்க. இது கரெக்ட் சார். மட்டும் இல்லாம 6% இல்ல 8%க்கு போறாங்க பாத்தீங்களா? ரீஇன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்க்ன்னு இன்னொன்னு இருக்குங்க. அதாவது அவங்க வந்து அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறங்க 1 வருஷம் எஃப்டியோ இல்ல 3 வருஷம் எஃப்டியோ 5 வருஷம் எஃப்டி ஏதோ ஒரு எஃப்டி போடுறாங்க இல்லைங்களா? அத ஆமா ரினியூவல் பண்ண சார். போவாங்க இல்லைங்களா? அன்னைக்கு ஆமா பிரிவைலிங் சார். என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதான் அப்ளிகபிள். ஓகேங்களா? அத எப்படி நம்ம அவாய்ட் பண்ண முடியாது? 2வது இன்ஃப்ளேஷன்னா நீங்க அந்த பணத்த வச்சிருக்கீங்க. உங்களுக்கு கிடைச்சது. ஆனா அத போய் வெளியில நம்ம பொருள் வாங்க போம்போது பொருளோட விலைவாசிலாம் ஏறி இருந்ததுன்னா நம்ம வச்சிருக்கிற பணத்துல நம்மனால வாங்க முடியாது இல்லைங்களா? அச்சீவும் பண்ண முடியாது. கரெக்ட் சார். அப்போ இதுல நம்ம என்ன இந்த வாரத்துல அவங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, எஸ்ஐபி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரலாவே போயிடுவோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அவங்களுக்கு அது என்னன்றத புரிய வைக்கலாங்க இந்த ஓகே வாரத்துல. சார். ஓகே. ஸோ ஓகே. எஸ்ஐபின்னா எல்லார் பேர்லயுமே எஸ்ஐபி பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேருக்கு இதே டவுட் இருக்குங்க. எவ்வளவு நான் எஸ்ஐபி பண்ணணும்ன்றதெல்லாம் ஒரு சில டைம் எனக்கு காமனா கேட்கிற கொஸ்டின்ஸுங்க. ஓகே சார். ஓகே. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, வீட்ல எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கீங்க, எல்லார் பேர்லயும் எஸ்ஐபி பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் இல்லைங்களா? கரெக்ட் சார். ஆமா. எல்லார் பேர்லயுமே எஸ்ஐபி பண்ணணுங்க சார். ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து அடுத்த சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். சீக்ரெட் சாஸே வந்து பாத்தீங்கன்னா, சேவிங்ஸ் ரேட் நம்ம எவ்வளவு சேவ் பண்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. தேன் ரிட்டர்ன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டர்ன்ஸ் நம்ம கையில கிடையாது. கரெக்ட் சார். ஆமா. ஃபிக்ஸட் டெபாசிட்ல தான் தெரியும் நமக்கு வந்து என்ன ரிட்டர்ன்ஸ் நமக்கு வந்து இந்த இந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடா ஒரு 6% 8%ன்னு கிடைக்கிறது. அதுவே வந்து நமக்கு வந்து நாளைக்கு ரினியூவல் பண்ணும்போது அதுவே மாறுபடும்.
கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஃபார் அன்னைக்கு ஷூர். ப்ரிவைலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆயிடுச்சுன்னா, அதுக்கு கம்மியாகுங்க. ஸோ, அதனால நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. கவர்ன்மெண்ட் என்ன டிசைட் பண்றாங்களோ, அத பொறுத்து பிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வருங்க. நீங்க இதே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல போனோம்னா, மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியும் மார்க்கெட்ட பொறுத்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருங்க. ரிட்டர்ன்ஸ் நம்ம கையில கிடையாது. ஆமா. நம்ம டியூட்டிய ஒழுங்கா பண்ணோம்னாவே, ரிட்டர்ன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன அன்னைக்கு ப்ரிவைலிங்ல என்ன வருதோ, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட நம்ம அச்சீவ் பண்ண போறோம். ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ண போறோங்க. கரெக்ட் சார். ஸோ ஆமா. நம்மளோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சார்ட்டுங்க. இதுல எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு 30% நம்மளோட சேலரில ஒரு 30% நம்ம வந்து ஒதுக்குறோம்னா, ஓகே டுவர்ட்ஸ் சார். ஓகே. இன்வெஸ்ட்மென்ட்டுக்காகங்க. அந்த சேவிங்ஸ நம்ம 30% ஒதுக்குறோம். அது எவ்வளவு காலகட்டத்துல ஒரு 25 வருஷத்துக்கு பண்ணோம்னா, 29 டைம்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் நமக்கு வந்து அத கவர் பண்ண முடியுங்க. ஓகே. புரியுது சார். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட்ட நம்ம வந்து ஆஸ் எ இன்வெஸ்டர் கூட அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, இத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா, இங்க இம்பார்ட்டன்ட்டே ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து நெறைய இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். இல்ல மற்ற செலவுகள் இருக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் பொறுத்து ஓகே சார். ஒருத்தர் 10% சேமிக்க முடியுமா? 20% சேமிக்க முடியுமா? 30 அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். புரியுது சார். எவ்வளவு சேவ் பண்ணணும்ன்றத ஒருத்தர்னால இப்ப புரிஞ்சுக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் இருக்கவங்க 50% மேல கூட அவங்களால சேமிக்க முடியுங்க. கரெக்ட் சார். ஆமா. அப்போ ஸ்டார்ட் இயர்லி. அதே மாதிரி எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால சேவ் பண்ண முடியுமோ, அதுவும் இம்பார்ட்டன்ட். அத தான் இந்த சார்ட்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது, நான் இப்ப ஏற்கனவே சொன்னது தாங்க. நான் எவ்வளோ எஸ்ஐபி பண்ணட்டேன்னா, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, அது எல்லாத்துக்கும் ஒரு எஸ்ஐபி மேட்ச் பண்ணிக்கங்க. ஓகே. புரியுது சார். உங்க ஹையர் எஜுகேஷனுக்கா இருக்கலாம், மேரேஜ் எக்ஸ்பென்சஸா இருக்கலாம், இல்ல டிராவல்க்கு நம்ம ஏதாவது பிளான் பண்றோம், வெக்கேஷனுக்கு பிளான் பண்றோம், ரிட்டயர்மென்ட்க்கு பிளான் பண்றோம். ஓகேங்களா? எல்லா பர்ப்பஸுக்குமே நீங்க வந்து ஒரு எஸ்ஐபியோ ஒரு ஒரு சேவிங்ஸ் ரேட் இதெல்லாம் நீங்க பண்ணும்போதே நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த சேவிங்ஸ் ரேட்ட நம்ம இன்கிரீஸ் பண்ணுவோம். கரெக்ட் சார். ஆமா. அதோட growth பாக்க நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே இருப்போம். பண்ணிட்டு இருப்போம். அப்ப நமக்கு கரெக்ட் சார். தெரியுங்க. இது யார்கிட்டயும் நம்ம கேட்க தேவையில்ல. எவ்வளவு நம்ம வந்து எஸ்ஐபி பண்ணணும்ன்றதுங்க. அந்த ஆன்சர் எல்லா இண்டிவிஜுவலுக்கு ப்ரொஃபைலே மாறுபடுங்க. ஆமா சார். அவங்களே தான் டிசைட் பண்ணிக்கணும். கரெக்ட் சார். அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட்டா வந்து எமர்ஜென்சி கார்பஸ்ன்னு நெறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஏன்னா எமர்ஜென்சிக்கு பிளான் பண்ணி ஒண்ணு வைக்கணும். நான் கொஞ்சம் அதுல ஒரு சேஞ்சுங்க. எமர்ஜென்சின்றது சொல்லாம ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபண்ட் மாதிரி நீங்க ஒண்ணு சேவ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5% மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபண்ட் மாதிரி டுவர்ட்ஸ்ல 5% வந்து இதுக்காகவே அலோகேட் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். ஓகே. அப்ப ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபண்ட்னா எதுக்கு சொல்ல வரோம்னா, நம்மளோட இயர்லி ரிட்டயர்மென்ட்க்காக கூட இருக்கலாங்க. அதாவது இன்னைக்கு வந்து நெறைய நமக்கு வந்து பிரஷர் இருக்குங்க. வொர்க் பிரஷர். ஆமா சார். ஆமா. ஒரு சிலர்லாம் வேலைய புடிச்சு பண்றவங்க இருப்பாங்க. ஒரு சில இடத்துல நம்ம வொர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ காலகட்டம் அதுல கன்டின்யூ பண்ணுவோன்றதெல்லாம் ஒரு டவுட்ஃபுல்லா, அதுல வந்து இஎம்ஐ கமிட்மெண்ட்லாம் இருந்துச்சுன்னா, இன்னும் அடிஷனல் பிரஷர். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக எவ்வளவு பேர் அப்படி பிரஷர்ல இருக்காங்க சார். ஆமாங்க. அத தவிர நம்ம வந்து வேற என்னென்ன நம்ம பண்ணலாம்னா, நமக்கே ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்கான ஆசைகள் இருக்கலாம். இல்ல வெக்கேஷன் போறதுக்கு பிளானிங்ல இருக்கலாம். இல்ல குடும்ப சூழ்நிலை சரியில்லாம இருக்கலாங்க. ஜாப் லாஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா? ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்ல நமக்கு வந்து ஜாப் வந்து எப்போ வேணா நமக்கு வந்து வேலைய விட்டு போற மாதிரி இப்ப மெயினா பார்த்தீங்கன்னா, ஐடிலலாம் இந்த ஃபியர் இருக்குங்க. கரெக்ட் சார். ஆமா. வித்தவுட் நோட்டீஸ் கூட பண்றாங்க சார். கரெக்ட். அது தவிர நேச்சுரல் கெலாமிட்டி இப்ப பாத்தீங்க கோவிட் மாதிரி கரோனா மாதிரி சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்லயும் பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு டுவர்ட்ஸ் நம்ம ஏன்னா ப்ரிப்பேர்டா முன்னாடில இருந்தே இருந்தோம்னா அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே சார். ஓகே. அது தவிர இல்னஸ் இல்ல ஆக்சிடென்ட்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து கெரியர் பிரேக் எடுக்கிற மாதிரி இருந்தது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்பஸுக்குங்க இதை வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி அதை வந்து நீங்க வந்து ஒரு 5% கிராஜுவலா அது டுவர்ட்ஸ் இதுக்காகவே அலோகேஷன் இருக்கணும் உங்களுக்கு. புரியுது சார். ஓகே. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஆக்சுவலா ஒரு லம்சம் நமக்கு ஒரு கார்பஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அந்த ஒரு கார்பஸ் நீங்க வந்து ஒரு 10 lakhs இப்போ எனக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு இது இந்த 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 ஐடியா நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியே இதை சொல்லலாம். ஒருத்தர் நம்மளை காண்டாக்ட் பண்ணாருங்க. அவர்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குங்க அவரோட கார்பஸ். ஓகே சார். ஓகே. ஆனா அவர் என்ன மாதிரின்னா அதுதான் அவரோட வந்து லைஃப் டைம் கார்பஸ் மாதிரிங்க. அந்த 10 லட்சம் தான் அதுல வந்து சான்ஸே எடுக்க முடியாதுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது. அது அவர் போய் பார்க்குறாரு. அதுக்கு கம்மியா இருக்குது. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறாரு. ஐடியா இருக்கு. ஆனா அந்த ரிஸ்க் எல்லாம் அவர்னால எடுக்க முடியாதுங்க. இந்த ப்ரொஃபைல் இந்த பர்டிகுலர் இன்வெஸ்டரோட ப்ரொஃபைல் வந்து எப்படின்னா கன்சர்வேட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகே. இவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸும் எஃப்டி இந்த பேங்க் எஃப்டியை தவிர வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனா இப்போ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்குங்களா அவருக்கு சூட் ஆகிற மாதிரி கேட்டாருங்க. சரி அந்த மாதிரி ஒருத்தர் லம்சம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நம்ம ஆப்ஷன் இதுல நம்ம கொடுக்கலான்றதுதான் இன்னைக்கான கான்செப்ட்டுங்க. எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் நம்ம வந்து வெளியில வந்துங்க. ஓகே சார். ஆனா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டோட சேஃப்டிலேயே நம்ம பணத்தை டபுள் பண்ணணும். இந்த ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். ஓரளவுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் நம்ம இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரியல் டைம் டேட்டாலே நான் எடுத்திருக்கேங்க. நம்ம என்ன பண்ணிட்டேன் அப்படியே ஒரு 10 வருஷம் பேக்வேர்டுங்க. 2014 இருந்து 2024ங்க. ஓகே சார். இதே பர்டிகுலர் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் வந்து என்ன பண்றாருன்னா
ஐசிஐசிஐ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க, இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. ஓகே இன்வெஸ்டர் வந்து அது அந்த ஜென்ரல் வார்னிங் இது அப்ளிகபிள் தாங்க. அவங்கவுங்க அந்த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்டை படிச்சு தான் முடிவுக்கு வரணும். பட் இந்த ஐசிஐசி அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு நான் எதுக்கு எடுத்தேன்னா, இது ஒரு டெட் கேட்டகரி ஃபண்டுங்க. ஓகே சார். ஓகே இது வந்து பாண்ட்ஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த சேஃப்டி இருக்கு. ஓகே ஓகே சார். ஆனா இதுல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்து 8% வருங்க ரிட்டர்ன்ஸ். ஓகே. பேங்க்குக்கு வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம். மேட்ச் பண்ணலாம். ஓகே ஓகேங்களா? சார். அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டும் மேட்ச் பண்ணலாம். இவங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமையும் மேட்ச் பண்ணலாம். ஓகே ஓகே சார். ஓகே ஓகேங்களா? அதனால நம்ம இந்த ப்ராடக்ட் எடுத்தாச்சு. இதுல வந்து நான் என்னன்னா, இந்த கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு வந்து நம்ம நார்மலா வந்து சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் இருக்குங்க. அதுல இருந்து ஒரு ஈக்விட்டி ஸ்கீமுக்கு நம்ம மாத்தலாம் கிராஜுவலா. ஓகே சார். ஓகேங்களா? ஆனா வந்து இவருக்கு வந்து அந்த இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா, இந்த ஃபண்ட் ஹவுஸ்க்குள்ளேயே ஃபண்ட் ஹவுஸ், அதாவது ஒரு ஒரு நம்ம ஏஎம்சி எடுத்துட்டோம்னா ஒரு ஐசிஐசில இருந்து இன்னொரு ஐசிஐசி இல்ல ஹெச்டிஎஃப்சி எடுத்தோம்னா ஹெச்டிஎஃப்சி டு ஹெச்டிஎஃப்சி தான் சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்க. ஓகே சார். ஒரே ஏஎம்சிக்குள்ள. ஆமா, ஒரே ஏஎம்சிக்குள்ள. அப்போ வந்து ஓகே. அவருக்கு வந்து மல்டி கேப் ஃபண்டுன்றது என்னோட சஜஷன். ஆனா வந்து அந்த கன்சர்வேட்டிவ் நேச்சர்னால அவருக்கு அந்த சான்ஸ் எடுக்க முடியாது. ஓகே சார். புரியுது. ஸோ ஆமா. நம்ம என்ன பண்றோம்னா, கேபிட்டல் ப்ரொடெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்போ 7 to 8% நமக்கு வந்து அதுல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னா நம்ம கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி சொல்ல வராங்க. அப்போ என்னன்னா ஓகே ஒரு சார். 7.2% எடுத்துப்போமே, இதுல ஃபிக்ஸடா உங்களுக்கு வருது. ஓகே ஓகே சார். அப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 72,000 வரும். ஆமா சார். ஓகேங்களா? அதை 72 வந்து டிவைடட் பை 12 மாசம் மாசம் 6,000 ரூபாய் மட்டும் எஸ்டிபி பண்றோம். ஓகே. புரியுது சார். ஓகே. அப்ப மாசம் மாசம் 6,000 ரூபாவை அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ல இருந்து மல்டி கேப் ஃபண்டுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இதுல என்ன அச்சீவ் பண்றோம்னா, அவரு கேட்டார் இல்லைங்களா, ஏன்னா இதுதான் அவரோட எமர்ஜென்சி கார்பஸ், இல்ல இதுதான் அவரோட மெயின் லைஃப் டைம் கார்பஸ், இது வந்து எனி டைம் டிப்ரிஷியேட் ஆகக்கூடாது, அதை இங்க அச்சீவ் பண்றோம். புரியுது சார். ஓகே ஓகே ஓகேங்களா? அதுல வந்து நம்ம வந்து 7.2% தான் எடுத்திருக்கோம். 8% கிடைக்குதுன்னா அந்த 0.8% இதுல growthக்கும் ஆப்ஷன் இருக்குங்க. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இதுல வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா குறையாதுன்னு வச்சுப்போமே. இதுல இருந்து அவர் எடுக்கிற ரிஸ்க் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல இருந்து வர ஜென்ரேட் பண்ற ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் இல்லைங்களா? இதே வந்து ஆமா. பிக்ஸட் டெபாசிட்டோ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல இருந்தாருன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் வருங்க. அப்புறம் கேபிட்டல் அப்ரிசியேஷன்ன்றது பெருசா இருக்காது. ஆனா அதே ரினிவல் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கு சொன்னேன் இல்லைங்களா? அந்த 8% எஃப்டி ரேட் கொடுக்கறது கூட நாளைக்கு அவர் ரினிவல் பண்ணும்போது 7 6 5% கூட ஆயிடலாங்க. கரெக்ட் சார். ஆமா. ஆனா டிபெண்ட்ஸ் ஆன் தி இங்க வந்து கவர்மெண்ட். அவருக்கு கிராஜுவலா இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்ன்றது கிடையாதுங்க. ஏன்னா இதுல வந்து ஒன்ஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா இந்த போர்ஷன் ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா? ஆமா சார். அதுக்கு வந்து நம்ம வந்து ஆஸ் லாங் அஸ் இவருக்கு எவ்வளவு விஷ் இருக்கோ, எப்ப தேவை அவருக்கு தேவையில்லாத டைம் வரைக்கும் இது கண்டினியூ பண்ணிட்டே போலாங்க. காம்பவுண்டிங்கை வந்து ஜென்ரேட் பண்ணலாம், பில்டப் பண்ணலாம் இதுல இருந்துங்க. புரியுது சார். ஒரு ஓகே ஆட்டோ மோடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போலாங்க. ஓகே ஏன்னா ஓகே இந்த சார். 6,000 ரூபாய் அவர் மாசம் மாசம் டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே அவரோட கேபிட்டல் வந்து டிப்ரிஷியேட் ஆக போறது இல்ல. இது பாட்டு ஜென்ரேட் ஆக போது ஒரு அமௌண்ட் வந்து பிக்ஸடா அவர் வந்து ஈக்விட்டி ஸ்கீமுக்குள்ள போறாரு கிராஜுவலா. ஓகே ஈக்விட்டி சார். ஸ்கீமும் உங்களுக்கு வந்து ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ண போகுது ரிட்டர்ன்ஸ். கண்டிப்பா சார். ஆமா. அது என்ன ரிட்டர்ன்ஸ் பண்றது தான் நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். நீங்க அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ல போட்டது பாருங்க 7.35 கொடுத்துருக்கீங்க. இது வந்து ஆக்சுவல் டேட்டாங்க, ஓகே. ரியல் டைம் டேட்டா. ஓகே சார். ரியல் டைம் டேட்டாங்க. அதே ஓகே சார். மாதிரி மல்டி கேப் ஃபண்ட் வந்து அவருக்கு 17.73% கொடுத்துருக்குங்க. ஓகே ஓகே சார். ஓகேங்களா? இப்ப நார்மலா எஸ்ஐபி பண்றவங்க வந்து லாங் டேர்ம்ல பண்ணணும். இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் கிடையாது, மாடரேட் இல்ல அக்ரெசிவா இருக்கவங்க டைரக்டா மல்டி கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி பண்ணிக்கலாங்க. ஓகே சார். ஓகே இந்த மாதிரி கன்சர்வேட்டிவா இருக்கவங்க இந்த மாதிரி பண்ணும்போது இதனால என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, இந்த எஸ்டிபி டோட்டல் ரிட்டர்ன் அனாலிசிஸ்ன்றதுல பாருங்க, ஓகே. அவர் 10 லட்ச ரூபா தான் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுங்க. கரெக்ட் இன்னைக்கும் சார். கரண்ட் வேல்யூ அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ல 10 lakhs இருக்குங்க. ஓகே. ஆமா சார். ஓகேங்களா? அதுல வந்த ப்ராஃபிட், அதுல ஜென்ரேட் பண்ண இன்கம் இருக்கு இல்லைங்க, ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஆமா. 7.35 ரிட்டர்ன்ஸ் மட்டும் மல்டி கேப்ல போட்டது மட்டுமே 18 lakhs வளர்ந்துருக்குங்க. கரெக்ட் சார். ஆமா. அப்போ அவரோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ பாருங்க 28 lakhs. கரெக்ட் சார். அவரோட பிரின்சிபல் அப்படியேவும் இருக்கு, கேபிட்டல் அப்படியேவும் இருக்கு. ஆமா அப்ரிஷியேட்டும் அத பண்ணி கொடுத்திருக்கோம். ஆமா, மல்டி கேப்ல நம்ம ஒரு 18 லட்ச ரூபாய் அவருக்கு growth கொடுத்துருக்கோம் சேஃப் வழியாவே. ஓகே சார். இது 10 இயர்ஸ் டேட்டா சார். கரெக்ட். ஆமா, இது கரெக்டா 10 years இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்ம எடுத்தாச்சுங்க. ஸோ ஓகே சார். 2014 இருந்து 2024 டிசம்பர் வரைக்கும் ஆஸ் ஆன் டேட் அப்படியே டேட்டா எடுத்ததுங்க. அப்போ ஓகே அவரோட ஓகே. போர்ட்ஃபோலியோ வேல்யூ பாருங்க 10 லட்ச ரூபா அவர் ஸ்டார்டிங் டைம் 2014 இருந்தது இல்லைங்களா, இன்னைக்கு ரியல் டைம் வேல்யூ ஆக்சுவலா அவருக்கு 28 lakhs அச்சீவ் பண்ணிருக்காரு. எக்ஸ்ஐஆர்ஆர்ல அதை ரிட்டர்ன்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 11.04%ங்க. ஓகே ஓகே சார். அப்போ ஒரு இண்டெக்ஸே ஒரு 12-13% கொடுக்குதுன்னா அந்த நம்ம டைரக்டா அச்சீவ் எடுக்காம அந்த ரிஸ்க் எடுக்காமங்க. ஏன்னா அவர் 10 லட்ச ரூபா போட்டிருந்தாருன்னா அந்த மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி இருக்கும், அந்த ஃபியர் இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது தெரியாது.
கண்டிப்பா. உண்மைதான் சார். இந்த ரிஸ்க் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. கரெக்ட்டுங்க. அதனால ஒரு 11%. இப்ப இதுல வந்து என்ன ஆகும்னா, ஒருத்தர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது கிராஜுவலா 2 ஸ்கீம் எப்படி வொர்க் ஆகுதுன்றதும் 2 டிஃபரெண்ட் ஸ்கீமையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. டெட் ஸ்கீம்னா என்ன? பாண்ட்ஸ்னா என்ன? ஏன்னா இதுல மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி, மார்க்கெட்டோட இம்பாக்ட்டே இருக்காதுங்க அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ல. ஓகே சார். மார்க்கெட்டே விழுந்தாலும் இது கிராஜுவலா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஜெனரேட் அந்த 7.35% குடுத்துருக்குங்க 10 இயர்ஸ்க்கு. சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார் இதனால. சொல்லுங்க. இப்ப மார்க்கெட் விழுந்தாலும் இது வந்து நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ நம்மளதுல இருந்துச்சுன்னா இல்ல ரெட்லயே பார்க்க முடியாதா சார்? டே ரிட்டர்ன்ஸ் வந்து நெகட்டிவாவே போகாதா சார்? எப்படி கரெக்ட் சார் சார். இது? கரெக்டா சொன்னீங்க. அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ல ஒரு 10 லட்ச ரூபா போட்டார் இல்லைங்களா? இப்ப நார்மலா ஆமா. இருக்கிற பயமே ஜெனரலா இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து எந்த ஸ்கீமை போட்டாலும் மார்க்கெட் வாலட்டிலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல தான் நம்ம வந்து அதை தெரிஞ்சுதான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரணும்ன்றது தான் கான்செப்ட் இல்லைங்களா? ஆமா சார். ஆனா ஆமா. இவங்களுக்கு வந்து பிக்ஸட் டெபாசிட் இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் போறவங்க என்னன்னா அட்லீஸ்ட் நம்ம போட்டது குறையாது இல்லைங்களா? அதே ஃபீல் உங்களுக்கு இந்த அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ல கொடுக்கலாங்க. அதாவது நீங்க சொல்றது கரெக்ட். 10 லட்ச ரூபாய் என்னைக்கு டே போட்டாரோ அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ரெட்ல போறதே பார்க்க மாட்டாருங்க. ஓகே. டெய்லியும் ₹10, ₹20, ₹30, ₹40 ஒரு கிராஜுவலா ஒரு மார்க்கெட். இன்கிரிமெண்டல் இதுல டெய்லி ஏன்னா என்ஏவி பேஸ்ல டெய்லியே அவரோட அப்ரிசியேஷனை பார்க்கலாம் அவரு. ஓகே சார். புரியுது. ஆனா ஓகே. கம்பேரிட்டிவ்லி மல்டி கேப் ஃபண்ட்லயே அவர் பார்க்கலாம். ஏன்னா சைமல்டேனியஸா ரெண்டுமே அவரால பார்க்க முடியும். ஆனா இதுல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் அதிகமா இருக்கும். ஒரு சில ஓகே. டைம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும்போது எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ்ல போறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. பட் எஸ்ஐபில இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். ஆமா. எஸ்ஐபி தான் எஸ்டிபின்னு நம்ம சொல்றதுங்க. ஆனா கரெக்ட் நீங்க சார். சொல்றது எஸ்ஐபி மாதிரியும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஏன்னா ரெண்டு ஃபண்டுமே ஒரே ஏஎன்சில இல்லைன்னான்ற மாதிரி ஒரு சிலர் ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. அப்ப கண்டிப்பா நம்ம சார். வந்து ஒரு ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து நீங்க வந்து லம்சம போட்டுட்டுங்க. அது டெட் ஃபண்ட் பாண்ட் ஸ்கீமா வச்சிடணும். ஓகே சார். ஓகே. அதுல இருந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் கொடுத்துடலாம் நீங்க. கரெக்ட் சார். ஓகே. உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துரும். அதுல ஓகே. இருந்து நீங்க எஸ்ஐபி ட்ரிகர் பண்ணிடலாம். ஓகே சார். ஓகே. எந்த ஃபண்டில் நம்ம போறோமோ அப்ப 2-3 ஏஎம்சியை கூட நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி இப்ப இந்த 6,000 ரூபாய் இதுல சொன்னோம் பாத்தீங்களா? 10 லட்ச ஆமா ரூபாய் சார். போட்டோம்னா 7.2%க்கு மாசம் 6,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்றது இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். அந்த எஸ்டிபிக்கு பதிலா அவங்க வந்து 6,000 ரூபாய் வந்து எஸ்டபிள்யூபியா கொடுத்துட்டுங்க. ஓகே. 2000, 2000, 2000 அந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் ஸ்கீம்ல கூட அவங்க போட்டுக்கலாம். இல்ல 3000, 3000 2 ஸ்கீம்ல கூட போட்டுக்கலாங்க. வேற வேற புரியுது. ஃபண்ட் ஹவுஸ்ல. ஓகே. எக்ஸிட் லோடும் இருக்காது அல்ட்ரா ஷார்ட்ல இருக்கிறதுனால. ஆமா. அல்ட்ரா ஷார்ட்ன்றதுல எல்லாமே இந்த டெட் கேட்டகரியில வந்துருங்க. இது எல்லாமே இந்த 1 வீக் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு எக்ஸிட் லோடுன்றது கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றதே 1 வீக் அப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது இது ஓகே சார். இதெல்லாம் மட்டும் அந்தந்த ஸ்கீம் ரிலேட்டட்ல தெரிஞ்சுக்கணுங்க. எந்த ஸ்கீமுக்குமே வந்து என்ன எக்ஸிட் லோடு அப்ளிகபிள் ஒரு சில ஸ்கீமுக்கு 1 வருஷம் இருக்குங்க. ஒரு சிலதுக்கு 2 மாசம் இருக்கலாம், 6 மாசம் இருக்கலாம், 1 வாரம் இருக்கலாம். அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா பொதுவா டெட் ஸ்கீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வாரங்க. ஓகே சார். ஓகே. 1 ஓகே சார். வாரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பொதுவா எல்லா ஏஎம்சிலயுமே அந்த 1 வாரத்துக்கு அப்புறம் நீங்க வந்து ரிடம்ஷன் இந்த எஸ்டபிள்யூபியும் கொடுத்துக்கலாம், இல்ல சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளானாவும் கொடுத்துக்கலாங்க. கரெக்ட் சார். ஓகேங்க. இன்னொன்னு நம்ம இதுல ஒரு கிளாரிட்டி வரணும்ட்டு ஏன்னா மல்டி கேப்புக்கு பதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கிற மாதிரிங்க. ஏன்னா நமக்கு வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன்ல மட்டும் தான் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கிறோம் இல்லைங்களா? கரெக்ட் சார். ஆமா. அதனால ஸ்மால் கேப்புக்கு போட்ட மாதிரி நான் அடுத்த சார்ட்ல காட்டியிருக்கேன். அந்த ஸ்மால் ஓகே. கேப் மட்டுமே உங்களுக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஜென்ரேட் பண்ண ரிட்டர்ன்ஸ் வந்து 20.26%. ஓகே சார். ஓகே. அப்ப அவரோட ஓவரால் எஸ்டிபியோட டோட்டல் ரிட்டர்ன் அனாலிசிஸும் பாருங்க 12.11 ஒரு 1% இதுலயும் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுங்க. கரெக்ட் சார். ஆமா. ஸோ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா அவங்க வந்து ஒரு ஃபண்ட்ல கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து 2 ஃபண்டா கூட கொடுக்கலாம் இல்லைங்களா? ஒரு ஸ்மால் கேப் ஒரு ஃபிளெக்ஸி கேப். கரெக்ட் சார். ₹6,000 ₹3,000 கூட பிரிச்சுக்கலாம். ஆமா. இல்லைன்னா லார்ஜ் மிட் ஸ்மால் லார்ஜ்ல ஒரு 2000 மிட்ல ஒரு 2000 ஸ்மால்ல ஒரு 2000ன்றது கூட போட்டுக்கலாங்க. பட் இதுக்கு வந்து நம்ம இந்த டைம் கன்சப்ஷன் ரொம்ப முக்கியம். இவ்வளவு ஆமா. 10 வருஷம்ல இருக்கணும் நம்ம ஸ்டே இன்வெஸ்டடா இருக்கணும். இல்ல சார் அப்படி இல்ல. ஆக்சுவலா நம்ம ஓகே. இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா அவங்களுக்கு எப்ப ஃபண்ட் தேவையோ அந்த ஃபண்ட் ரெடி அவைலபிள் டெட் ஃபண்ட்ல இருக்குங்க. நிறைய பேர் ஓகே. அந்த எமர்ஜென்சி கார்பஸ் இல்ல பிளெக்சிபிலிட்டி ஃபண்ட்ன்ற மாதிரி நமக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது. ஆனா தேவை வந்தா நம்ம யூஸ் பண்ண போறோம் இல்லைங்களா? ஆனா நான் ஆமா தேவை சார். வரும்போது யூஸ் பண்ணும்போது நான் ஈக்விட்டியில போட்டிருந்தேன்னா நீங்க மார்க்கெட் சிச்சுவேஷன் டவுன் ஆண்டா எடுக்க முடியாது இல்லைங்களா? கரெக்ட் சார். ஆமா. அந்த மாதிரி இல்லாம நான் இதை சேஃப்டி பண்ணிட்டேன். ஆனா சேஃப்டி பண்ணிட்டு நான் பிக்ஸட் டெபாசிட்ல என்னால அப்ரிஷியேஷன் பெருசா பார்க்க முடியாது. ஆனா நான் அந்த சான்ஸ் எடுக்கணும் சேஃபாவே நான் கொஞ்சம் லோவஸ்ட் ரிஸ்க்ல நான் வந்து ரிட்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டியை பாக்குறேன்னா இந்த மாதிரி பண்ணும்போதுங்க இதுக்கு வந்து எண்டே கிடையாது இல்லைங்களா? ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரிங்க. இந்த சைடு கரெக்ட் சார். வச்சுட்டீங்க நீங்க வந்து டெட் ஃபண்ட்ல அது வந்து உங்களுக்கு வந்து பிக்ஸடா ஒரு ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கு. ஆமா சார். ஆமா. அதே மாதிரி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதும் நீங்க 6 மாசம் பண்ணுங்க, 6 வருஷம் பண்ணுங்க, இல்ல வந்து 15, 20, 25 வருஷமா பண்ணிட்டு அடுத்தது நீங்க அடுத்த ஜெனரேஷன் கூட இந்த கேபிட்டல் வந்து பாஸ் ஆன் பண்ணிட்டு போற மாதிரி கூட நீங்க பார்த்துக்கலாம். கரெக்ட் சார். ஆமா. அப்போ லாங்கர் த டென்யூர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வரப்போகுதுங்க. ஓகே சார். இந்த எஸ்டிபில நம்ம அதை பார்க்க முடியும். கரெக்டா பார்க்க முடியுங்க. கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா? ஸோ அது இன்வெஸ்டர் வந்து இது எஸ்டிபி எடுத்து நம்ம வந்து இங்க சாம்பிள் காமிச்சோம். இது எஸ்டிபியாவும் நீங்க பார்த்துக்கலாம். இல்ல எஸ்டபிள்யூபி வச்சு எஸ்ஐபி ரூட்லயும் நீங்க அச்சீவ் பண்ணலாங்க. இங்க நம்ம வந்து சொல்றது என்னன்னா லோவஸ்ட் ரிஸ்க்ல என்ன பெஸ்ட் பாசிபிள் ரிட்டர்ன்ஸ் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஒரு புரியுது சார். காமன் இன்வெஸ்டர் வந்து இப்படியும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும்ன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க அந்த கான்செப்ட்.
ஓகே சார். ஓகே. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இதுவரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இதுவரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.